இங்க இந்த பொண்ணு ரூம்ல துப்பட்டாவை தேடிட்டு இருக்கா. வெளிநாட்டுல இருந்து வந்த அவங்க அக்காவும் மாமாவும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கண்டுக்காதனால இந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அவங்க பாட்டி வந்தோடனே அவங்க அக்காவை போய் காலில் விழுறாங்க. இவங்க பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு உங்க அக்காக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை தெரியுது, உன்னிலாம் அந்த மாதிரி பண்றியான்னு கேட்டா, வெளிநாட்டுல இருந்து கத்துட்டு வந்திருப்பா போல இருக்கு, நான் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி மரியாதை தெரியும் அவ சொல்றா. இந்த பொண்ணு அவங்க ஏரியாவில் ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக கிளம்புறா. அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்குமா போற, உங்க அக்கா வந்திருக்கால, இங்க இருக்க மாட்டேன்னு கேட்டா, அக்கா தானே வந்திருக்கா, ஏதோ மினிஸ்டர் வந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, 3 நாளா நீங்க ஓவரா அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் போய் ட்ரம்ஸ் தான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணும் போய் ட்ரம்ஸ் எல்லாம் வாச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வரா. அடுத்த நாள் அவங்க வீட்டில் பூஜைன்றதுனால இந்த பொண்ணு அவங்க அக்காவும் சேர்ந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து கால் வலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. அவங்க அக்கா கேட்குறா, நான் வேணா கால் அமுக்கி விடுவான்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, எப்படி அவ எவ்வளவு பக்குவமா இருக்கா பாரு, நீ என்னன்னா போய் ட்ரம்ஸ் எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு வந்திருக்கான்னு உடனே இந்த பொண்ணு சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுறா. அக்காவும் இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு கேட்குறா, வெளிநாட்டுலேருந்து எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா, லோக்கல் இந்தியன் பேண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எதுக்குடி காலிலேருந்து சிடு சிடுன்னு இருக்கேன்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இந்த பொண்ணு சொல்றா, நான் என்ன உன்ன மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கேன், மேக்கப் போட்டுக்கிட்டு பாட்டிக்கிட்ட கால் அமுக்கி விடுவான்னு கேட்குறேன், அம்மா போய் தூங்குங்க, டெக்கரேஷன்லாம் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்கிறேன், உன்னை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படி தானே உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அவங்க அக்காவுக்கு அப்போ தான் புரியுது, ஓ உனக்கு இதுதான் பிரச்சனையா, காலிலேருந்து இருந்தாலும் தான் இப்படி இருக்கா, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் என்னால் அப்படி பார்த்துக்கிறாங்க என்ன, நீயும் பக்கத்து பில்டிங்க்கு போயிட்டு திரும்பி ஒரு மாதம் கழிச்சு வா, உன்னையும் எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காதுன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இன்னொரு விஷயம், நான் நடிக்கலாம் இல்லை, வருஷத்துக்கே கொஞ்ச நாள் தான் வரேன், அதனால தான் பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறேன், எல்லாருக்குமே வந்து என்ன தான் பிடிக்கும்னு நீ சொல்கிற, ஆனால் எனக்கு என்னமோ ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும்னு இந்த பொண்ணு கண்ணு கலங்கி போயிடுறா. நான் இருக்க போகிற 12 நாள் உன் கூட சண்டை போட்டு இருக்க விரும்பலை, சந்தோஷமாக இருக்கணும், நீ ஜாலியாக இருன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் அவங்க அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் போட்டு ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் பூஜைலாம் முடிஞ்ச உடனே இவங்களை வந்து இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா நீ போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க அக்கா தான் சப்போர்ட் பண்ணி நீ போன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நீ என்னை பார்த்து பொறாமப்படுறல, நான் உன்னை பார்த்து தான் பொறாமப்படுறேன், எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக போய் ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கல, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க அக்கா சொன்ன உடனே இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா.